மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் பணியாணை ரத்து விவகாரம் தொடர்பாக வரும் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதான ஓர் அண்மை செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பணியாணை ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் வரக்கூடிய 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணையை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு வேலையானது வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசினுடைய இந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பாதிக்கப்பட்டவர்களை ஆனந்த் மற்றும் பிரபாகரன் செல்வகுமார் ஆகிய இருவர் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட இருவரும் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுவானது வரும் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் வழக்கு பட்டியலினுடைய உத்தேச பட்டியலில் இந்த இருவர்களினுடைய மனுவானது 14ஆம் தேதி இடம்பெற்று இருக்கிறது. அந்த வகையில் இருவர்களுடைய மனுவும் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது இதே போல மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பிலும் தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்த நாம் தமிழர் உள்ளிட்டோரும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கேவியட் மனுவும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அனைத்து வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் வரும் 14ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.